வணக்கம் ஜோதிட அன்பர்களே. இன்றைய நம் சேனலில் பார்க்க இருப்பது வளமான வாழ்க்கைக்கு பயன்படும் ஹோரை ரகசியங்கள். ஹோரையோட பலன்கள் என்னவென்றால், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு கிரகத்தின் தன்மையை பொறுத்து அந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களை நம் செயல்களை செய்யலாம் அல்லது அதை தவிர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி குறிக்கிறது ஒரு ஜோதிட கணக்கீடுகள் ஆகும். இது குரு, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி ஆகிய 7 கிரகங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த ஹோரை பலன்களை பயன்படுத்தி நாம் நல்ல நேரங்களில் முக்கிய காரியங்களை தொடங்குவதன் மூலம் நம்ம காரியங்களை சாதிக்கலாம், வெற்றிகளை நிர்ணயம் செய்யலாம். குறிப்பாக குரு, சுக்கிரன், புதன் ஹோரைகள் சுப பலன்களும், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி ஓரைகள் சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு உகந்தவையாக சொல்லப்படுகிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில். ஒவ்வொரு ஹோரையின் பலன்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக சூரியன் ஓரை. சூரியன் ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். மற்றும் உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெருந்தலைவர்களை சந்திக்கும் காரியங்களை செய்யலாம். இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல. இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது மிகவும் அரிது. அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவை மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். அடுத்ததாக பார்க்க இருப்பது சுக்கிர ஓரை. இந்த ஓரையில் சுக்கிர ஓரையில் சகல சுபகாரியங்களுக்கும் வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் வாங்கவும் மிகவும் ஏற்றதாக உள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு தொடர்பு கொண்ட சகல காரியங்களையும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்வதற்கும் இந்த ஓரை மிகவும் நல்லதாக அமையும். அடுத்ததாக புதன் ஓரை. புதன் ஓரையில் கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரமாக உள்ளது. சுபகாரியங்களை செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேரம் மிகவும் உகந்ததாக உள்ளது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த ஓரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும். அடுத்ததாக பார்க்க இருப்பது சந்திர ஓரை. சந்திர ஓரை பெரும்பாலும் வளர்பிறை காலத்து சந்திரன் ஓரை நல்ல ஓரையாக கருதப்படுகிறது. இந்த ஓரைகளில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்தல், காது குத்துதல், பெண் பார்க்க போகுதல், பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவங்குவது ஆகியவற்றை செய்யலாம். இந்த ஒரே காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்ய ஏற்றதாக இந்த சந்திர ஓரை காணப்படுகிறது. அடுத்ததாக சனி ஓரை. இந்த சனி ஓரை ஒரு சில காரியங்களுக்கு நன்றான பலன்களை தரும் மற்றும் தீய பலன்களையும் தரும். கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக சனி ஓரை கருதப்படுகிறது. உதாரணமாக, சனி ஓரையில் ஒருவர் தன் கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என்ற ஜோதிட சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. இதேபோல் பழைய பாக்கிகள் கொடுக்கவும், கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை சம்பந்தமான தோஷங்களை விளக்குவது, பூர்வஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை செல்வது, நடைப்பயணம் துவங்குவது, மரக்கன்று நடுதல், விருட்சங்கள் அமைத்தல், புதிதாக விருட்சங்கள் வாங்கி நட்டு வளர்த்துதல், அணைக்கட்டு தீர்மானிக்கும் பணிகளை துவங்குவதற்கும் போன்றவற்றிற்கு சனி ஓரை சிறப்பானதாக அமைகிறது. அடுத்தது குரு ஓரை. எல்லா வகை சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற ஓரையாக கருதப்படுகிறது குரு ஓரை. இந்த வியாபாரம், விவசாயம் செய்ய நல்லது. ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கவும், வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது. எதுவும் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் புறமான காரியங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஓரை
இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும், உடனே கிடைத்துவிடும். அடுத்தது செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர சகோதரியிடம் பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுதல், உயிர் சாசனம் எழுதுதல், இரத்த தானம், உறுப்பு தானம், மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த ஓரில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். செவ்வாய் அழிவுக்குரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்வது, ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எந்தவித நல்ல காரியங்களுக்கும் செய்ய உகந்த நேரமல்ல. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசலாம். இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.